பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு முதல் மாந்தன் முருகன் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். கூடுதலாக முருகன் பிறந்த இடம் எது, வட இந்தியாவா அல்லது தென்னிந்தியாவா என்பது குறித்தான கேள்விக்கு நாம் வரலாற்றின்படி எவ்வாறு அந்த கேள்விக்கான பதிலை அணுக வேண்டும் என்பது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னதாக ஜூனியர் என்டிஆர் அப்படிங்கிறவர் ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படம் முருகன் குறித்த வரலாற்றை பதிவு செய்கிற ஒரு படமாக தயாரிக்க படுகிறது. அந்த படமானது அந்த வரலாற்றை முருகன் வட இந்தியாவில் பிறந்தது போல பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பேசப்பட்டு அதுக்கான நிறைய வாத பிரதிவாதங்கள்லாம் ஓடுனுச்சு. அந்த வாத பிரதிவாதங்கள் ஓடிய காலகட்டத்தில் நம்ம எதுவுமே பேசலை. அதற்கு காரணம் என்னென்னா, நம்ம இதற்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் முருகன் குறித்தான வரலாற்று பதிவுகளை மிக நேர்த்தியாகவும் மிக தெளிவாகவும் பதிவு செய்து வச்சுருந்தாங்க. அதே போல் தனியாகவும் புத்தகங்களில் நம்ம போட்டோம், பல இடங்களில் நம்ம பதிவு செய்தோம். இருந்த பொழுது இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் ஒரு நிலைக்கு வரட்டும், அதன் பிறகு நாம் சில செய்திகளை வரலாற்று தரவுகளை பதிவு செய்வோம் அப்படின்னு நம்ம நினைத்ததுண்டு. அதே போல் இப்பொழுதும் வரலாற்று புரிதல் உள்ளவர்களும் வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ளாமல் விவாதிக்க போகிறவர்களும் நடக்கின்ற சண்டையை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதலாக இவர்கள் தன்னுக்கு, அதாவது தன்னுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நாம் பின்பற்றி வர்ற பிராமணிய கொள்கைக்கு ஆதரவாக சில கருத்துக்களை சொல்லணுங்கிறது அடிப்படையில் முருகன் இங்கே தாங்க பிறந்தார், முருகன் பிறந்த ஊர் இதுங்க, முருகன் பிறந்த இடம் எதுங்க, இன்னும் முருகனுக்கு பிள்ளை பேர் பார்த்தவங்க இவங்கங்க, அந்த பிறந்த தேதி என்னங்க, நேரம் தாங்க, இதெல்லாம் குறிக்கி வைக்க மறந்துட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த காணொலி பதிவு செய்கிறோம். குறிப்பாக முருகன் என்பதும் முருகு என்பதும் இந்த சொல்லாடலும் தமிழ் சமூகத்தில் தமிழர் வரலாற்று பதிவுகளில் எத்தகைய காந்திரமான பொருளை சுமந்து நிற்கிறது என்கின்ற தேடல் இந்த வாத பிரதிவாதங்கள் செய்கின்றவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கூடுதலாக நீங்கள் பெரிய வரலாற்று ஆய்வுகளுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. உங்கள் உளச்சான்றின்படி இருக்கின்ற தடயங்களோடு இருக்கின்ற வரலாற்று பதிவுகளின் அடிப்படையில் நீங்கள் முருகனை அணுகுனீங்கன்னா முருகனே தான் யார் அப்படிங்கிறத மிக தெளிவாக வெளிப்படுத்துவார். அப்படி யாருமே இதுங்கள ஏற்கனவே இப்போ நீங்கள் மேற்குலக நாடுகள்லாம் கண்டுபிடிப்புகள் உருவாகும் பொழுது அந்த கண்டுபிடிப்புகள் அவங்க சுமந்து நிற்கின்ற மதத்திற்கு எதிரானதாக அமைந்து விட்டால் அந்த கண்டுபிடித்தவரை கொலை செய்து விடுவாங்க. ஏன்னா தன்னுடைய மத கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பல பேர் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்யப்பட்ட பிறகு அவர்களினுடைய கண்டுபிடிப்பு அறிவியலாக மாற்றப்பட்ட பிறகு அவர்கள் கொண்டாடப்பட்டார்கள், அது வேற விஷயம். அதே போல் இங்கே தான் ஏற்கனவே சுமந்து நிற்கின்ற பிராமணிய கதைகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் பல வாத பிரதிவாதங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நீங்கள் அங்கே இங்கெல்லாம் போக வேண்டாம். இந்த ஸ்மைல் ஆஃப் லார்ட் முருகா அப்படின்னு ஒரு புத்தகம், இந்த ஜேர்னி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி மைக்கேல் வுட் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். நீங்கள் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் விலை போட்டிருக்கு, ஹார்ட் பவுண்டு இது. அதோடைய லோ ப்ரைஸ் எடிஷனும் இருக்குது, நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். மைக்கேல் வுட் எழுதிய த ஸ்மைல் ஆஃப் லார்ட் முருகா த சவுத் இந்தியன் ஜேர்னி அப்படிங்கிற தலைப்பில் வந்திருக்கு. ஒரு முக்கியமான ஆவணமான புத்தகம். விருப்பு வெறுப்பற்று முருகனுடைய வரலாற்றை தென்னிந்தியாவில் ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் மைக்கேல் வுட் பதிவு செய்த அந்த பதிவுகளை கொண்டது. இரண்டாவது புத்தகமாக நான் பரிந்துரைக்கிறது முருக வணக்கத்தின் மறுபக்கம் அப்படின்னு சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் எழுதின புத்தகம். மிக சிறப்பான புத்தகம். முருகனை வேதங்கள் எப்படி ஆட்கொண்டது, வேதங்கள் எவ்வாறு முருகனை கபலீகரம் செய்து கொண்டது, முருகன் என்கின்ற பெயரை வேதங்கள் தனதாக்கி கொண்ட விதம் குறித்து மிக தெளிவாக பதிவு செய்திருப்பார். உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக இருந்தவர், இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறாரு. நாம் கோயில் குடமுழுக்கு வழக்கில் நமக்காக வாதாடிய மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர் ஐயா சிகரம் செந்தில்நாதன். அவர் வாய்ப்பு முருக வணக்கத்தின் மறுபக்கம் என்கின்ற நூல் எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா அவசியம் வாங்கி படிங்க. அடுத்ததாக நம்மக்கிட்டேயே வாழும் வரலாறாக இருந்து கொண்டு இருக்கிறவர் ஐயா மாசோ விக்டர். மாசோ விக்டர் அவர்களினுடைய சேயன் சேயோன் 2 புத்தகத்தையுமே வாங்கி படிங்க. இந்த 2 புத்தகத்தில் என்ன அவர் மிக தெளிவாக கட்டுடைத்திருப்பார் அப்படின்னு சொன்னால், முருகன் என்பவருக்கும் முருகன் என்கின்ற கதாபாத்திரத்திற்கும் ஒரு சொல்லாடலுக்கும் சிவன் என்கின்ற கதாபாத்திரத்திற்கும் சொல்லாடலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்க மாட்டார். ஏற்கனவே இந்த நிலத்தில் இருக்கின்ற
வரலாற்று தடயங்களின் அடிப்படையிலையும் இலக்கிய தடயங்களின் அடிப்படையிலையும் மிக தெளிவாக ஐயா மாசோ விக்டர் அவர்கள் சேயன் சேயோன் அப்படிங்கிற 2 புத்தகத்தின் தலைப்புலையும் பதிவு பண்ணியிருப்பார். அவசியம் முருகன் குறித்து என்ன சொல்கிறது வாதித்திட அல்லது முருகன் குறித்து குறைந்தபட்சம் வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய நூலில் மிக முக்கியமான நூலாக நான் கருதுறது சேயன் சேயோன் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் எழுதினது. அதன் பிறகு நாமளே முருகன் இனத்தின் கடவுளா மதத்தின் கடவுளா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஒரு புத்தகத்தை எழுதி நம்மளே அந்த எழுதினில் பல்வேறு இடங்களில் இருக்கின்ற தகவல்களை ஒரு ஒப்பாய்வு செய்து அந்த ஆய்வு கருத்துக்களை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். முருகன் இனத்தின் கடவுளா மதத்தின் கடவுளா அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு முருகன் குறித்தான ஐயா அறிவுமதி அவர்களினுடைய புத்தகம் மிக முக்கியமானது, தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்திலையும் முருகன் ஒரு போர்க்கடவுள், முருகனுடைய தடயங்கள் சங்க இலக்கிய நூல்களில் எந்தெந்த இடத்துல இருக்குது, சங்க இலக்கியங்களில் இருக்கின்ற அந்த நூல்கள் உள்ள கருத்துக்களின் அடிப்படையில் முருகனுக்கு எத்தகைய தன்மை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஐயா அறிவுமதி அவர்கள் மிக தெளிவாக பதிவு பண்ணியிருப்பார். அடுத்து திருவி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற மிகச்சிறந்த ஆய்வாளர் முருகன் குறித்தான ஒரு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த புத்தகம் திருவிகா அவர்களினுடைய புத்தகம் முருகன் அல்லது அழகு என்கின்ற புத்தகம். மிகச்சிறந்த புத்தகம், மிக குறுகிய அளவில் உள்ள புத்தகம். இன்னும் சொல்லப்போனால் முருகனை நீங்கள் ஒரு மனிதனாக எப்படி அணுக முடியும், முருகு என்கின்ற சொல்லாடலை நீங்கள் வரலாற்றில் நீங்கள் எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்ட புத்தகம் முருகன் அல்லது அழகு, தமிழ் தென்றல் திருவிகா அவர்கள் எழுதின புத்தகம். அவசியம் வாங்கி படிங்க. ரொம்ப குறுகிய அளவில் தான் இருக்கிற புத்தகம், நல்ல புத்தகம். நீங்கள் முருகனை வெறுமனே பார்வதி மைந்தன் சிவன் மைந்தன் அப்படின்னெல்லாம் அணுகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மிக தெளிவான பார்வையோடு சொல்லியிருக்கிற புத்தகம். அடுத்து இன்னொரு புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம், வெகு சமீபத்தில் வந்த புத்தகம். முருகு என்கின்ற சொல்லாடலினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, மனித உயிர்களினுடைய தோற்றம், அந்த ஒவ்வொரு உயிரினுடைய தோற்றத்தினுடைய வளர்ச்சியின் போக்கு, அந்த போக்கில் எப்படி மனித இனம் தோன்றியது, மனித இனத்திலேயும் முதல் தோன்றிய தன்மை என்ன, பெண்மை தன்மையுடைய மனித இனம் தோன்றியதா அல்லது ஆண்மை தன்மையுடைய மனித இனம் தோன்றியதா, ஆண்மை தன்மை உடைய அந்த மனித இனம் பெண்மையிலிருந்து எவ்வாறு விடுபட்டது அப்படிங்கிறதுக்கு திருக்குழந்தை அப்படிங்கிற நூல், இது முழுக்க முருகன் எப்படி தோன்றினார் அப்படிங்கிறதுக்கான நூல் தான், மிகச்சிறந்த நூல். இதை இதில் உள்ள கருத்துக்களுக்கு எதிர்கருத்தோ அல்லது எதுவுமே சொல்ல முடியாத அளவிற்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான நூல். இந்த நூலில் என்ன கருத்து பேசப்பட்டிருக்கு அது குறித்து நம்ம அவசியம் இதில் பேசுவோம். அதாவது முருகன் குறித்து என்ன பேசப்பட்டிருக்குன்னு தான் நம்ம பேச போகிறோம். அது குறித்து நம்ம பேசுவோம். இப்போ நம்ம வரலாற்றுக்கு வந்துடுவோம். இங்கே தமிழர் வரலாற்றை பொறுத்தவரையிலையும் என்ன பேசப்படுகிறது, முருகன் சிவபெருமானும் பார்வதியும் பெற்ற பிள்ளை, சிவபெருமான் நெற்றியிலிருந்து உதித்த அந்த நெருப்பின் அடிப்படையில் பிறந்தவர், அவர் நெருப்பின் அடிப்படையில் பிறந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர், சரவணபவ என்கின்ற அந்த சொல்லாடல் அதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுக்கதைகள், உண்மையிலேயே கட்டுக்கதைகள் தான். நீங்கள் வரலாற்றை மிக தெளிவாக அணுகும் பொழுது பார்வதி குறித்து சிவன் குறித்து உள்ள கருத்து, சிவன் குறித்தே இவர்கள் கொண்டிருக்கிற கருத்து மிக மிக பிழையான கருத்து. சிவம்ங்கிறது ஒரு தத்துவ கடவுள், பிலாசபிக்கல் காட் அப்படின்னு சொல்லக்கூடியது. வரலாற்று கடவுளுக்கும் தத்துவ கடவுளுக்கும் இடையே இவர்கள் குழைப்பு கொண்டு இவர்களினுடைய வேதத்தை புகுத்துவதற்காக செய்து கொண்ட பல குளறுபடி வேலைகளில் தான் இந்த பார்வதி மைந்தன் சிவமைந்தன் என்று சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பரிபாடல் கொண்டுட்டு வர்றாங்க, திருமுருகாற்றுப்படை கொண்டுட்டு வர்றாங்க, சங்க இலக்கிய நூல்களிலேயே சிவன் மைந்தன் பார்வதி மைந்தன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த சங்க இலக்கியங்கள் குறித்து மிகப்பெரிய பார்வை இருக்குது, மிகப்பெரிய புரிதலும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் புறநானூற்றுலையும் சரி, அகநானூற்றுலையும் சரி, திருமுருகாற்றுப்படையிலையும் சரி, பரிபாடல்லையும் சரி, கடவுள் வாழ்த்து எழுதியவர் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். என்ன, பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஆள். அகநானூருக்கும் அவர் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார்,
புறநானூற்றுக்கும் அவர் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார், பரிபாடலுக்கும் அவர் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாருன்னா எனக்கு புரியலையே. அப்போ ஒரு பாடல் வலிந்து வந்து தொகுக்கப்படுகிறவரால் வந்து அதில் வந்து திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அதற்கு காரணம் என்னன்னா, தொகுத்தவர் உவேசா அவர்கள் தொகுக்கும் பொழுது எல்லாத்தையும் வந்து வரி வடிவங்களாக மாற்றி நூல் வடிவங்களாக மாற்றும் பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், எல்லாத்திற்கும் ஒரு கடவுள் வாழ்த்த வைக்கணும். ஏன்னா அவங்க பின்பற்றிட்டு வர்ற கொள்கையின் அடிப்படையில் கடவுள் வாழ்த்து பற்றி வைக்கணும். அப்போ கடவுள் வாழ்த்து வந்து பிற்காலத்தில் பாடினவர் யாரா? முற்காலத்தில் பாடின கடவுள் வாழ்த்து, கடவுள் குறித்தான புரிதல் வந்து முதலாம் தமிழ்ச்சங்க காலத்திலேயோ அதற்கு முன்னாடி உள்ள இயற்கை வழிபாடு காலத்திலேயோ கடவுள் குறித்தான பார்வை தமிழர்களுக்கு வேற மாதிரி இருந்தது. இங்கே வந்து இந்த பிராமணர்கள் வந்த பிறகு கடவுள் குறித்தான பார்வை வந்து மாற்றப்பட்டு இருக்கிறது. இதிலெல்லாம் ஒரு பெரிய தெளிவான அணுகுமுறை வேண்டும். நீங்கள் இன்னும் இதுக்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த வரலாற்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்னா, கண்ணகி என்கின்ற கதாபாத்திரம் வாழ்ந்த மனேந்தரா அல்லது இளங்கோவடிகள் எழுதிய காப்பியத்தின் கதை மாந்தரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அதன் பிறகு இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தை வந்து முழுமையாக ஆய்வு செய்த பிறகு அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட காட்சி அமைப்புகள், இடங்கள், தடங்கள், தொலைவுகள், தூரங்கள், நடந்த தடங்கள் இவற்றையெல்லாம் வந்து அணுகி ஒருத்தர் வந்து 27 வருஷம் 37 வருஷம் அந்த வரலாற்றில் மூழ்கி கடைசியில் வந்து கண்ணகியினுடைய கோயிலை கண்டுபிடித்து அறிவித்த பிறகுதான் கண்ணகி என்கின்ற அந்த கதை மாந்தர் அல்ல, ஏற்கனவே வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை முறையை வந்து ஒரு கதையாக காப்பியமாக மாற்றப்பட்டது தான் சிலப்பதிகாரம் என்று பதிவு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டது. அதே போல தான் முருகனை வந்து நீங்கள் என்ன மாதிரி பார்க்கணும், எப்படி பார்க்கணும்? முருகனை வந்து கடவுளாக பார்க்கணுமா, அல்லது நம்மோடு வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதராக பார்க்கணுமா, அல்லது அவர் யார் அப்படிங்கிற சொல்லாடல், வரலாற்று தெளிவை நீங்கள் எந்த மதத்தின் பின்னணியில் இருந்தோம், ஒரு மதம் சொல்லுகின்ற கதையின் பின்னணியில் இருந்தோம் நீங்கள் எதிலிருந்து அணுக முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா திருமுருக ஆற்றுப்படையில் சொல்லுதுங்க பார்வதி மைந்தன் சிவமைந்தன் அப்படின்னு சொல்லுதுங்க. நீங்கள் பரிபாடலில் கடவுள் வாழ்த்து பகுதியில் முருகன் குறித்தான பதிவில் இவர் வந்து பார்வதி சிவ மைந்தன் என்று சொல்லப்படுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான் பாரதம் பாடிய பெருந்தேவனார் எப்போ ஒரு 15,000 வருஷம் உயிரோடு வாழ்ந்தவரா, 15,000 வருஷமும் அவர் கடவுள் வாழ்த்து மட்டும்தான் பாடினாரா, 10 காலம் எப்பொழுது, பரிபாடல் காலம் எப்பொழுது, அகநானூறு புறநானூறு காலம் எப்பொழுது, திருமுருகாற்றுப்படை இல்லை எழுதப்பட்ட காலம் எப்பொழுது அப்படின்னு இந்த காலக்கோடு குறித்தான எந்த தெளிவான பார்வையும் சங்க இலக்கியத்தில் இல்லை. சங்க இலக்கியத்தில் தொகுக்கப்பட்ட அகநானூறு பாடலில் தொகுக்கப்பட்ட 400 பாடல்களில் கடவுள் வாழ்த்து பாடல் எப்பொழுது பாடப்பட்டது, மருதத்திணை குறித்தான பாடல் எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த வருடத்தில் பாடப்பட்டது, குறிஞ்சி திணை குறித்தான பாடல் எப்பொழுது பாடப்பட்டது அப்படின்னு எந்த காலக்கோடும் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு தொகுப்பின் நோக்கம் இருந்தது, தொகுக்கப்பட்ட அந்த பாடல் வந்து எத்தகைய தொன்மை வாய்ந்தது, எப்பொழுது முந்தையது என்ற எந்த அளவீடுகளும் தொகுப்பாசிரியர்கள் செய்ய மறந்துட்டாங்க. அப்போ நீங்கள் பரிபாடலில் வந்து ஒரு பாடல் எப்பொழுது பாடப்பட்டது, இன்னொரு பாடல் எப்பொழுது பாடப்பட்டது அப்படிங்கிற தொகுப்பெல்லாம் இவர்களால் தொகுக்கப்பட்ட தொகுப்பில் முறையாக வரையறுக்கப்படவில்லை. அப்போ நீங்கள் முருகனை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதே பரிபாடல் நீங்கள் பார்வதி மைந்தன் சிவன், பார்வதி சிவனுடைய மைந்தன் தான் முருகன் என்று சொல்லப்படுகிறது, இது வந்து பரிபாடல்லே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இதே பரிபாடலில் தான் முருகனை எப்படி வணங்குவது என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலன் வெறியாட்டு பாடல் அப்படின்னு ஒரு பெரிய வெறியாட்டு பாடலை, வெறியாட்டு பூஜையை முருகனுக்கு எப்படி செய்யணும், என்ன மாதிரியான செய்யணும், ஒரு வெண்பொங்கலில் வந்து பச்சை ரத்தத்தை, அதாவது ஆட்டின் பச்சை ரத்தத்தை குழைச்சி படையல் இடணும், இப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்குது. இப்போ நீங்கள் சிவனின் பார்வதி மைந்தன் தான் முருகன் என்று சொல்லுகின்றவர்கள், அதற்கு பரிபாடல் தான் துணை என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த பரிபாடலில், அதாவது கடவுள் வாழ்த்துல பாரதம் பாடிய பெருந்தேவனார் வந்து பிற்காலத்தில் பாடிய பாடலை கொண்டு போய் இவங்க பரிபாடல் தொகுப்புல வச்சுட்டாங்கன்னா, பரிபாடல் பாடப்பட்ட அந்த காலத்துடையது பெருந்தேவனாரினுடைய கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க அதற்காக தான் கடவுள் வாழ்த்திலே கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ என்னன்னா, பரிபாடலினுடைய கடவுள் வாழ்த்துல வந்து சிவ பார்வதி மைந்தன் முருகன் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதை எடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா,
பரிபாடலினுடைய கருவில் சொல்லப்பட்டிருக்கு வேலன் வெறியாட்டு பாடல் குறித்து, வேலன் வெறியாட்டு வழிபாடு குறித்து இருக்கே, அதை நீங்கள் இன்னைக்கு பேசுவதற்கு, அதை இன்னைக்கு முருகனுடைய கோயிலில் கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிற கேள்விக்கு இவர்கள்ட்ட எந்த பதிலும் இல்லை. அப்போ முருகன் குறித்தான வரலாறு நீங்கள் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னும் சொல்லப்போனால் இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஆசான் செந்தமிழன் அவர்கள் எழுதிய புத்தகம் திருக்குழந்தை என்கின்ற புத்தகம் அவசியம் வாங்கி படிங்க. இப்போ என்னன்னா, மனித அறிவு வளர்ச்சி எப்படி உருவாகுது, ஓரறிவு உயிரினம் வருது, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு என்கின்ற நிலையில் படிநில வளர்ச்சியில் உயிரினங்கள் உருவாக்கப்படுகிறது. எல்லா உயிரினத்திலும் முதல் தோன்றிய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், பெண்மை தன்மையோடு தான் முதல் உயிரினம் தோன்றுகிறது. அப்பொழுது அந்த அறிவின் வளர்ச்சியின் அடிப்படையில் பெண்மை தன்மையிலிருந்து பெண்மை தற்புணர்ச்சியின் மூலமாக ஆண்மை தன்மை உடைய ஒரு உயிரினத்தை உருவாக்குகிறது. இதுதான் டார்வினுடைய கோட்பாடும் சரி. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் பயாலஜியின் அடிப்படையில் பெண்மை முதலில் தோன்றியதா, ஆண்மை தன்மை முதலில் கொண்ட உயிரினம் முதலில் தோன்றியதா, பெண்மை தன்மை உள்ள உயிரினத்திலிருந்து ஆண் தன்மை உள்ள ஒரு உயிரினம் எப்பொழுது தோன்றியது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, பெண்மை தன்மை உள்ள ஒரு உயிரினம் தனக்குத்தானே புணர்ச்சி கொண்டு ஒரு உயிரினத்தை, இன்னும் சொல்ல போனால் அது என்ன, தற்புணர்ச்சி கூடுதலான அறிவின் வளர்ச்சி என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு இனமாக ஆண் தன்மை உடைய ஒரு உயிரினம் உருவாக்கப்படுகிறது. இது ஓரறிவு உயிரினத்திலிருந்து ஐந்தறிவு என்கின்ற நிலை வரலையும் இதே தான். ஆறறிவு கொண்ட உயிரினமாக மனித உயிரினம் பரிணமிக்கும் பொழுதும் முதல் தோன்றிய ஒரு தன்மை என்னன்னா, பெண்மை தன்மை உடைய ஒரு உயிரினம் தான் தோன்றுச்சு. அதுதான் டார்வினினுடைய இயற்கை தேர்வு கோட்பாடும் சொல்லுது, உலக அறிவியலும் சொல்லுது. திருக்குழந்தை நூல், ஆசான் செந்தமிழன் அவர்களினுடைய திருக்குழந்தை நூல் மிக தெளிவாக அதை சொல்லுது. இப்போ என்னன்னா, பெண் தன்மையில் உள்ள ஒரு உயிரினமானது தற்புணர்ச்சியின் மூலமாக தன்னைத்தானே புணர்ந்து கொண்டு இனப்பெருக்கம் செய்து கொள்கின்ற அந்த சூழலின் அடிப்படையில் ஒரு உயிரினம் உருவாக்கப்படுகிறது. ஒரு உயிரினத்தினுடைய கருவானது வளர்க்கப்படுகிறது. அந்த கருவில் என்னென்ன தகுதியை நிலைநாட்டுது இந்த பெண்மை தன்மைன்னா, பெண்மை தன்மையை கொஞ்சமாக மிகுதியாக இருக்கின்ற பெண்மை தன்மையை குறைத்து கொண்டு ஆண் தன்மையை அதிகப்படுத்தி இது ஒரு 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 பிறப்பை நிகழ்த்துகிறது. அந்த பிறப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாந்தன் தான் முருகு அப்படிங்கிறது தான். முதல் மாந்தன் முருகு என்று நாம சொல்லலை, ஆசான் செந்தமிழன் நூல் மிக தெளிவாக சொல்லுது. அதற்கு முன்னாடியே திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய முருகன் அல்லது அழகு என்கின்ற நூலில் முன்னுரையிலேயே சொல்லியிருப்பார், இயற்கை வழி உடல் பிரசவிக்கிறது, இயற்கையின் வழியாக உடல் காணுகின்ற காட்சியை தான் முருகு என்று சொல்கிறோம் அப்படின்னு திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் முருகன் அல்லது அழகு என்கின்ற புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ நாம் என்ன சொல்ல வரோம்னா, இது பிற்காலத்தில், அதாவது குறிஞ்சி நிலத்தில் ஒரு முருகன் இருக்கிறாரு, மருத நிலத்தில் முருகன் இருக்கிறாரு, முல்லை நிலத்தில் முருகன் இருக்கிறாரு, பாலை நிலத்தில் முருகன் இருக்கிறாரு, நெய்தல் நிலத்தில் முருகன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், எல்லா காலத்திற்கும் முந்தைய காலத்திலேயே முருகன் என்கின்ற ஒரு சொல்லாடல் வந்திருக்கு. அந்த சொல்லாடலின் அடிப்படையில் அந்த ஒரு முதல் மாந்தன் பிறந்த அந்த அந்த நிலத்திலிருந்து அந்த முருகன் என்ற அந்த கதையானது, அந்த சொல்லாடலானது, முருகு என்கின்ற அந்த சொற்பதத்தினுடைய பொருளானது அதாவது என்னென்ன, முதலில் தோன்றிய நிலம் குறிஞ்சி நிலத்திலிருந்தால் எல்லா இடத்திற்கும் மனிதர்கள் பரவுகிறார்கள் அப்படி என்றால், அப்பொழுது தோன்றிய மனித பழக்க வழக்கத்தினுடைய வழிபாட்டு முறைகளும் ஒழுகலாறும் எல்லாத்திற்கும் பரவும். அப்படி தான் குறிஞ்சி நிலத்தில் தோன்றிய முதல் மாந்தன் முருகன் என்பதன் அடிப்படையில் பிற்காலத்தில் இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு, அவருக்கு அந்த தன்மையோடு கூப்பிட்டு அவரை அப்படியே பார்த்து பழக்கப்பட்டவர்கள் அடுத்த ஆண் குழந்தைன்னா அந்த என்ன சொல்கிறது, வம்சாவளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் சொல்லாடு. பிற்காலத்தில் இங்கே வேத ஆட்கள் தன்னுடைய இதை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கும் பொழுது, இங்கு கொழுவிட்டு இருந்த, அதாவது கோலோச்சி இருந்த அந்த வழிபாட்டு முறையை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நேரடியாக இது என் சொத்து அப்படின்னு சொல்லாமல், இது ஏற்கனவே இருக்கிறது ஓன் சொத்து தாங்க, அந்த சொத்துக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இவங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய
தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கதைமாந்தர்களாக இருக்கக்கூடிய அவர்களின் அடிப்படையில் சிவத்தையும் பார்வதியையும் கொண்டுட்டு வந்து இவங்க அம்மா இவங்க அப்பான்னு கொண்டுட்டு வந்து முடிகிறாங்க. மற்றபடி முருகன் பிறந்தது வந்து குறிஞ்சி நிலத்தில் ஏதோ ஒரு மலை. அந்த காலகட்டத்தில் மனித உயிரை வந்து முதல் உயிர் பெண்ணிலிருந்து ஒரு ஆண் உயிர் வந்து பிரசவிக்கும் பொழுது முதல் ஆண் உயிர் உருவாக்கப்படும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குறிஞ்சி மலையில் ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருப்பார். அதனால் அது வந்து இவர்களினுடைய அணுகுமுறையாலும் இவர்களினுடைய அறிவின் அடிப்படையிலாலும் இந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு நீங்கள் சொல்லவே முடியாத அளவிற்கு தொன்மையுமாக உள்ளது. அதன் பிறகு நம்ம முருக வணக்கத்தினுடைய பரிணாமங்களையும் படிமங்களையும் வைத்து இன்றும் வந்து தமிழர்கள் எங்கெல்லாம் நிரம்பி வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முருகன் வந்து கொண்டாடப்படக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா, தமிழர்களினுடைய இரத்த அணுக்களிலேயே முருகனினுடைய அந்த வணக்கமும் முருகனினுடைய அந்த வரலாறும் படிந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அது குறித்து தான் நீங்கள் வந்து அப்படி தான் நீங்கள் இந்த வரலாற்றை பார்க்க வேண்டுமே தவிர அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு. நீங்கள் வரலாற்றை வந்து வரலாறு தான் சொல்லணும். இன்னொருத்தர் வாய் சொல்லி அது வரலாறாக ஆகாது. அப்போ வரலாற்றினுடைய நீங்கள் தேடுங்க. எங்கேயோ இருக்கிற நிலம், எங்கேயோ இருக்கிற இந்த என்ன சொல்கிறது, 2 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு நிலத்தில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அதெல்லாம் தேடுகின்ற நம்ம ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய வரலாற்றினுடைய தொடக்கமாக இருக்கின்ற முருகனினுடைய வரலாற்றை தேடாமல் ஒரு யூடியூப்பில் ஒரு 8க்கு 4 அறையில் உட்காந்துட்டு அவர் நல்லா பேசுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதெல்லாம் நம்பாதீங்க. தயவு செய்து நான் பேசுகிறதையுமே நீங்கள் நம்பாதீங்க. நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் இல்லையா, திருக்குழந்தை நூல்னு ஆசான் செந்தமிழன் அவர்களினுடைய திருக்குழந்தை நூலை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த நூலை வாங்கி படிங்க. முருகன் அல்லது அழகு அப்படின்னு தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரம் அவர்களினுடைய நூலை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதை வாங்கி படிங்க. முருக வணக்கத்தின் மறுபக்கம் என்று சிகரம் செந்தில்நாதன் நூலை சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதை வாங்கி படிங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்மைல் ஆஃப் லார்ட் முருகா இந்த ஜேர்னி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு மைக்கேல் உட்டனுடைய புத்தகத்தை சொல்லியிருக்கோமா, அதை வாங்கி படிங்க. இதெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா எவன் சொல்லி உங்களுக்கு முருகன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. முருகன் யார் என்பதை யார் சொல்லாமலும் உங்களுக்கு அறிவு புகுத்தி விடும். இன்னும் சொல்லப்போனால் அறிவின் வடிவமாக உங்களுடைய இரத்த செல்களில் இருக்கின்ற முருகனே தான் யார் அப்படிங்கிறத உணர்த்திடுவார். அதை விட்டுட்டு அவர் வந்து ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டாரு, ரங்கராஜ் பாண்டே எப்படி ஆர்எஸ்எஸ் கூடாரத்தில் இல்லாமல் ஒரு புதிய தகவலை முருகனை கொண்டுட்டு வந்து சொல்லிடுவார். அப்படிதான் நீங்கள் முருகனை அணுக வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றின் படியும் சரி, தமிழரினுடைய வாழ்வியல் தடத்தின் அடிப்படையும் சரி, இன்னும் இலக்கியத்தின் அடிப்படையிலும் சரி, முருகு அப்படிங்கிறது ஒரு பிறப்பின் தத்துவமாக பார்க்கப்படும். அதனால தான் இவங்க வந்து பிரணவ மந்திரம் பிறப்பின் தத்துவத்தை வந்து அப்பனுக்கே பாடம் சொன்னார். இதெல்லாம் வந்து உண்மையிலேயே முதல் மாந்தனாக அவதரித்த முருகனின் பிறப்பு குறித்த தத்துவத்தை கொண்ட முருகனை கொண்டுட்டு வந்து இவங்க இதிகாசத்தில் சொருவதற்காக சொல்லுகின்ற அந்த கதையாடல், அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.